ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே ரோகிணி வந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யாவுக்கு ஃபோன் பண்ணி மீனாவும் முத்துவும் விருந்து கொடுக்க கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என் அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் உன்னை ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அங்கே என்னை பற்றி எதுவுமே சொல்லிடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பற்றி மட்டும்தான் கவலையா, மற்றவங்க யாரை பற்றியும் கவலை இல்லையா? என்னோடய சுச்சுவேஷன் அங்கே எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நான் உன்னோடைய பிரச்சனையை அங்கே என் தலைமையில தூக்கி போட்டுவிட்டு இருப்பேன்னு மட்டும் நீ நினைக்காத, ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா வித்யா இருந்துக்கிட்டு இவளுடைய புத்தி மட்டும் ஏன் தான் அப்படி போகுதுன்னே தெரியல, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கா, நிறைய போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வித்யா மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஃபோன் பேசி கட் பண்ணதுக்கப்புறம் தான் முத்து ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது மீனா வந்துட்டு ஃபோன் பண்ணுறாங்க. முத்து வந்து முருகனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் 2 பேரையும் இன்றைக்கி சாப்பிட இன்வைட் பண்ணுறோம், கண்டிப்பாக நீங்கள் வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஸ்டுடியோட ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல அங்கேயே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க வித்யா கிட்ட. முருகனும் வந்து முத்து வந்து அவர்கிட்டையும் பேசிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி எதுக்கு வித்யாவையும் முருகனையும் ஹோட்டலுக்கு வர சொன்னீங்க அப்படின்னு மீனா ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா முத்துக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ தான் முத்து இருந்துக்கிட்டு, இங்கே பாரு மீனா, நான் வீட்டில் விருந்து வைக்கிறதா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தது அம்மா கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க, வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கெல்லாம் அது எங்கே புரிய போகுது மீனா, விடு எதுக்கு சும்மா, அப்புறம் அங்கே வந்தாலையும் இந்த அம்மா ஏதாச்சும் பேசுவாங்க, அவங்க 2 பேரோட மனசு தான் கஷ்டப்படும். அதுக்காக தான் சரி வேண்டாம், நம்ம ஹோட்டலில் எங்கேயாச்சும் விருந்து கொடுத்துடலாம் அப்படின்னு ஏற்பாடு பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நீயும் சமைக்கிறதெல்லாம் உனக்கு கஷ்டம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே புரியும், ஆனால் இந்த அம்மாவுக்கோசம் தான் சரி வேண்டான்னு சொல்லிட்டு நான் வந்து அங்கே வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவுமே மீனா கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சரிதாங்க, புதுசாக கல்யாணம் ஆனவங்க அப்புறம் மனசு கஷ்டப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அத்தை மட்டும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, விடு மீனா, மூச்சுக்கு 300 தடவை நான் என்னுடைய வீடு இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே நம்ம மேலே ஒரு ரூம் கட்டிட்டு நம்ம தனியாக போயிடுங்க அப்படின்னா அங்கே யாரும் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ரூம் நாம கட்டினது நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து போனாங்க. உன் அப்பா, அதாவது அம்மா, சீதா, சத்யா எல்லாரும் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு போவாங்க. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் வருவாங்க, நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. கூடி சீக்கிரம் அதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மீனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் சொல்கிறதும் வாஸ்தவம் தான், மேலே ஒரு ரூம் கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா சரிவா நாம் அங்கே போகலாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுக்காக 2 பேரும் கிளம்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு அங்கே வர்றதுக்காக ஸ்டுடியோட ஹோட்டலுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ இங்கே முத்துவும் மீனாவும் ஸ்டுடியோட ஹோட்டலுக்கு ஆல்ரெடி முதல்ல போயிடுறாங்க. வாங்க முத்து மீனா, என்ன திடீர்னு இந்த பக்கம் ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு. சாப்பிட்டு தானே வந்திருக்கோம் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்ன முத்து, என்ன மீனா திடீர்னு முத்து இப்படிலாம் சொல்கிறாரு, அவர் எப்பயுமே ஹோட்டல்லலாம் சாப்பிட மாட்டார், நீங்கள் சமைச்சு கொடுத்தா தான் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கவும், அப்போ தான் இல்லை வித்யாவுக்கும் ஃப்ரெண்டு முருகனுக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லையா, அவங்க 2 பேருக்கும் இங்கே விருந்து கொடுக்கலாம் தான் அப்படின்னு. ஏமீனா விருந்தெல்லாம் வீட்டில் தானே கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அதுதான் முறை, வீட்டுக்கு தான் வர சொன்னான், ஆனால் அத்தா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஆண்டியா, இப்போ புரியுது ஏன் நீங்கள் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போல இங்கே கூட்டிகிட்டு வரீங்கன்னு. ஆண்டி எதுக்குமே ஒத்துக்க மாட்டாங்களே, அது அவங்களோட வீடுன்னு சொல்லுவாங்க அதானே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக சொல்லிட்டேன் பழங்குறையில் எப்படி அப்படின்னு. முத்து, நீங்கள் உங்கள் அம்மாவை எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நானும் நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தியா மீனா, ஸ்ருதிக்கு கூட தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படியா, சரி ஓகே, எங்கே அவங்க 2 பேரும் வரலையா அப்படின்னு, ஆல்ரெடி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு ஸ்ருதி கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. வாடா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு, வா வித்யா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தர் பேசினேன். ஆமாம் எதுக்கு நான் இதெல்லாம், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இதுவும் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு முருகன் சொல்லவும், என்னடா இதில் என்னடா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு, சரி பேசிகிட்டு இருக்க வேண்டாம், வாடா உட்காருங்க, வாமா உட்காந்து சாப்பிடுங்க, வாங்க என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுங்க, ஏம்மா பழங்குறையில் ஹோட்டலில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுக்க சொல்லு அப்படின்னு. என்ன முத்தோ எல்லாத்தையுமே வா அப்படின்னு. ஆமாம் அதுக்குன்னு நீ டபுள் மீனிங்கில் எடுத்துக்காத, இருக்கிறது எல்லாத்தையுமே கூட ஓடுறது படுக்கிறது நடக்கிறது அந்த பறக்கிறது போடுறது எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதானே கண்டிப்பாக அது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து குமார்கிட்ட சொன்ன உடனே குமார் இருந்துக்கிட்டு மொத்தத்தையும் வந்து டேபிள் அடிக்கிறாங்க. ஸோ பார்த்தா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ விருந்து இருக்குது. சிக்கன் 65, மட்டன், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் வெஜ்ஜு கூட இருக்குது, நான்வெஜ்லேயும் நிறைய ஐட்டம்
ஐட்டங்கள், குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நண்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. என்னது இது முருகன் வந்துட்டு என்னது இது முத்து அப்படின்னு பயங்கர ஷாக்காக கேட்குறாங்க. இருக்கட்டுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் செஞ்சுருந்தா கூட நான் எவ்வளோ செஞ்சுருப்பேனான்னு தெரியல. ஸ்ருதியோட ஹோட்டலில் சாப்பாடும் நல்லாயிருக்கும், இதில் எந்த குறையுமே இருக்காது, நான் சமைச்சதை விட டபுள் மடங்கு நல்லாவே இருக்கும், சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்னு மீனாவும் சொல்கிறாங்க. அதான் மீனாவே சொல்கிறாங்கல்ல முருகன் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்களும் சாப்பிடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா இருக்கட்டும் நான் பரவாயில்ல அப்படின்னு. ஏங்க இது எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்ருவோம், நீங்களும் உட்காருங்க முத்தும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் மீனாக்கிட்டையும் சொல்கிறாங்க, வாங்க மீனா நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸ்ருதி நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் வாங்க ஸ்ருதி அப்படின்னு. இந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கேன், இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து கொடுக்குறேன் இல்லையா, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்தோ இது புது மாப்பிள்ளை பொண்ணுக்கு விருந்து எங்களோட வைக்கிறதுனால உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ருதி இருந்துக்கிட்டு ஓ பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துக்கிட்டு ஸ்ருதி கிட்ட, உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்றதுனால இந்த மாதிரி சாப்பாட்டில் அதாவது பில்லில் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டம் ஆகுதுன்னு நீங்கள் எதுவும் கஷ்டப்படல ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா இது இப்படியெல்லாம் கேட்குறீங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, இவங்க எனக்கும் தெரிஞ்சவங்களால என்னுடைய ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லாருக்கும் ஓடி ஓடி ஹெல்ப் பண்ணுறீங்க, அதனால தான் சொல்கிறேன். நான் வந்துட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்கல, புது மாப்பிள்ளை பொண்ணு உங்களுடைய ஃப்ரெண்டு, அதனால நான் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன், உங்களுக்கு மொத்தமாக கொடுத்தா எனக்கு வந்து லாஸ் ஆகிடும், நம்ம தெரிஞ்சவங்க அப்படின்றதுனால டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு. பாத்தியா இதுதான் பழங்குறளுடைய மனசு அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சந்தோஷமாக எல்லாரும் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ஜாய் பண்ணிட்டு ஃபுட்லாம் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. ஆமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க உங்களோட ஃப்ரெண்டு வித்யா அதாவது ரோகிணி உங்களை கூப்பிடலையா அப்படின்னு வித்யா கிட்ட மீனா கேட்டுட்ருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, மீனா ரோகிணியை பற்றி கேட்குறாங்களே அப்படின்னு. ஏங்க அதை பற்றி எதுக்கு இப்போ பேசிக்கிட்டு விடுங்க மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க எனக்கு வந்து ஃப்ரெண்டு உங்கள் தெரிஞ்சவங்க நாங்களே உங்களை கூப்பிடணுன்னு கூப்பிட்ருக்கோம், ஆனால் உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களை கூப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு எங்கே அதெல்லாம் தோண போகுது, அவளுக்கு வேணும்னா மட்டும்தான் நம்மளை யூஸ் பண்ணிப்பா, அப்புறம் நம்மளை கண்டுக்க கூட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை ரோகிணி அப்படி தானே, எப்பயுமே அவங்க தேவைக்கு மட்டும்தான் அவங்கள பயன்படுத்திப்பாங்க, அப்புறம் அவங்களுடைய காரியம் ஆனதுக்கப்புறமா நம்மளை என்னென்னு கூட கண்டுக்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் அதுக்கு ஒரு தேங்க்ஸு நன்றி கூட சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதியுமே சொல்லவும். ஆமாம் இல்லை அது கரெக்ட் தானே, எல்லாரும் கரெக்டாக தானே சொல்கிறாங்க மீனா, விடு எதுக்கு இப்போ அதை பற்றி பேசிட்டு, சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த விஷயத்தை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவுமே இருந்துக்கிட்டு மீனா கிட்ட சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அந்த பேச்சை விட்டுடுறாங்க. ஆனால் பார்லர் அம்மாவுக்கு எங்கே அதெல்லாம் புரிய போகுது, இப்போது பார்லர் அம்மா பக்கம் சாஞ்சி ஆயிடுச்சுல்ல, ஸோ அவங்க எல்லாரும் கூட்டாயிட்டாங்கல்ல, நாம் வந்து வீட்டில் விருந்து வைக்கணுன்றதுக்கே வேணான்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரோகிணி வந்து அவங்க கூப்பிட்டு எப்படி விருந்து வச்சா ஓகேன்னு சொல்லிடுவாங்க. ஏங்க அவங்க 2 பேரும் இப்போ ஒன்றுன்றதுனால ரோகிணி கூப்பிட்டு விருந்து வைக்கணும் அப்படின்னு சொன்னாலையும் சரின்னு தாங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பார்லர் அம்மா தான் பண்ணாதே, ஏன்னா அம்மாவே இவ்வளோ நல்லா பேசாது இருந்து இப்போ தான் ரோகிணி ஏற்றுக்கிட்டு இருக்கு, இந்த சமயத்தில் நாம் எதுக்கு விருந்து வைக்கணும்னு அவங்கள கூப்பிட்டு அப்புறம் ஆண்டி வேணான்னு சொல்லி மனசு கஷ்டமாகும் அப்படின்னு பார்லர் அம்மா கிரிமினலாக வந்து யோசிக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க. அது கரெக்டாக முத்து கரெக்டாக தான் சொல்கிறாரு ரோகிணியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க உங்களோட ஃப்ரெண்டை இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் மீனாக்கிட்ட பேசிக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இங்கே நீத்து வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறாங்க. ஸோ எனக்கு போட்டியாக தானே நீ ஆரம்பிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய கூட்டம் வராங்க, இங்கே கூட்டம் குறைய ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. ஸோ வந்து ரவியையும் கூப்பிட்டு கேட்டாங்க, ஃபுட்லாம் சரியில்லைன்னு சொல்கிறாங்க, கஸ்டமர்ஸ் யாரும் வரதே இல்லை பாருங்கள், ஹோட்டலில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஸோ அவங்க வந்து வேணும்ட்டே தான் கேட்டாங்க. அப்போ நீங்கள் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு போகவும் தயாராக இருப்பீங்க, நீங்கள் வந்து அதுக்காக தான் குறை இருக்கிற மாதிரி சாப்பாடு செய்கிறீங்க அப்படின்னு உண்மையிலே தான் அவங்க அப்படி கேட்டாங்க. ஸோ ரவி வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்க, இதே ஒரு சாக்காக பயன்படுத்திக்கிட்டு எங்கள் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு ரவி போயிடுவாரோ அப்படின்னு நீத்து உடனே பிளேட்டை மாற்றிட்டாங்க. ஸோ சும்மா நான் ஜாலிக்காக தான் சொன்னேன், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது ரவியை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஸோ அதே ரவி வந்து நினச்சிட்ருக்காங்க.
ஸோ அதுக்காக அடுத்தபடியாக வித்யா அதாவது நீத்து இருந்துக்கிட்டு ஸ்ருதியோட ஹோட்டலில் அப்படியே வாஷ் பண்ணுற மாதிரி அந்த பக்கம் போயிட்டு வராங்க. பரவாயில்லையே அவளோட கூட்டம், அதாவது அவளுடைய ரெஸ்டாரண்ட்டில் நிறைய கூட்டம் இருக்குது, அப்படி நம்மளுடைய ரெஸ்டாரண்ட்டில் எதுவும் இல்லையா அப்படின்னு நீத்து வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ஸ்ருதி வந்து பார்த்துடுறாங்க. நீத்து தானே அது அப்படின்னு சொல்லிட்டு, நீத்து எதுக்கு இந்த பக்கம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இங்கே கூட்டம் அதிகமாக இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமாக வந்து நிறைய பிளான் போடுறாங்க. அடுத்து வந்து நீத்து வந்துட்டு ஸ்ருதியோட ஹோட்டலில் காலி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி கடைக்கு கஸ்டமர் அனுப்புகிற மாதிரி அனுப்பி அவங்க கடையில் பிரச்சனை பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறமா இந்த சாப்பாட்டில் இது இருந்துச்சு அது இருந்துச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வர வச்சா ஃபுட் ஆஃபீஸர் செக்அப் பண்ண வரும்போது அப்புறம் கரெக்டாக அந்த சமயத்தில் ஃபுட் ஆஃபீஸரை அனுப்பி அவரோட ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீத்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. ஸோ இந்த பிளான் வந்து அவங்களோட ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் ரவி வந்து கேட்டுடுறாங்க. நீத்தோ இந்த அளவுக்கு சீப்பாக இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஹார்டாக பேசினாங்க. இப்போ வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்களே, இது கொஞ்சம் கூட சரியில்லை. வியாபாரம் ஒரே மாதிரி இருக்குமா? எல்லா சமயத்துலையும் புரட்டாசி மாதம் அப்படின்றதுனால ஏதோ டல்லாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஸ்ருதி அதாவது நீத்து வந்துட்டு இப்படி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ரவிக்கு கோபம் வருது. நீத்துக்கிட்ட டேரெக்டாகவே வராங்க. வந்துட்டு விஷயத்த எதுவுமே சொல்லாமல் எதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நீத்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க ரவி, இப்போ தானே நீத்தோட ரெஸ்டாரண்ட் அதாவது ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போது நான் பேசினதை மனசில் வச்சுக்கிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு. அப்படியே கூட இருக்கட்டும் நீத்தோ, ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதோ இப்போ கூட ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுறதுக்காக தானே பேசிகிட்டு இருந்தீங்க. நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். நான் என்னுடைய வேலைக்கு நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி எவ்வளவோ கூப்பிட்டு நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக நான் இங்கே இருந்தேன். ஆனால் நீங்கள் வர வர ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டிங்க. கஸ்டமர் சொன்னாங்க அப்படின்றதுக்காக என்னையே சந்தேகப்பட்டு பேசுனீங்க. அதுவும் தப்பா. அது மட்டும் கிடையாது, இப்போது எதுக்காக ஸ்ருதியோட ஹோட்டலில் காலி பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணீங்க? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. அது அப்பப்போ அவங்களுடைய லக்கி சாம்ப், அது யாருக்கிட்ட வந்து கஸ்டமர் போகணும் போகக்கூடாது அப்படின்னு புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதனால நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. அதனால கூட அவங்க கடைக்கு கூட்டம் வரலாம் இல்லையா? அதுவே கொஞ்ச நாள் போச்சு பழகுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பிஸ்னஸ் வந்து நம்ம கடையிலையும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்காக நீ ஸ்ருதி மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணுறது தப்பு நீத்தோ. நான் உன்னை ரொம்ப நல்லா பொண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்ருதி உங்களை பற்றி கரெக்டாக தான் சொல்லியிருக்கா. நான் தான் உங்களை பற்றி புரிஞ்சுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறாங்க. இப்போ இவங்களோட உண்மையான முகம் வெளியில் வர ஆரம்பிச்சிடுது. என்ன ரவி, நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? நீ உன்னோட ஒய்ஃபோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்போவே சொன்னேன்ல, என் பேச்சை யார் தான் கேட்டாங்க? நீ கண்டிப்பாக இப்படி ஒரு நாள் வந்து நிற்பனு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நேத்தோ வேறு மாதிரி இருக்குது வாய்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நீ இருந்துக்கிட்டு பின்ன என்ன, நான் எத்தனை நாளைக்கு பொறுமையாக இருப்பேன்? அப்போ நீ வேணுனதே தான் பண்ணியிருக்க. என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆட்கள் வரக்கூடாதுன்றதுக்காக சாப்பாடு ஒழுங்காக சமைக்காமல் போயிருக்கேன். நீ இல்லைன்னா வேறு செஃப்பே கிடைக்க மாட்டாங்களா என்ன? நீ இல்லைன்னா 1000 செஃப் இருக்காங்க, என்னால் யாரை வேணாலும் கொண்டு வந்து இறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறக்கிக்கோங்க, நான் யாரையுமே வேணான்னு இல்லையே. ஸ்ருதி சொன்னது தானே உண்மை. நான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒழுங்காக குக் பண்ணுறேன். என்னுடைய சமையல்னால தான் உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ கூட்டம் வந்துச்சு. ஆனால் அதே சமையல் இப்போ சொதப்புச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ கூட்டம் வரதில்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் அடுத்து எவ்வளோ பெரிய செஃப் என்னாலையும் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போது அவங்கெல்லாம் நல்லா சமைப்பாங்கல்ல, அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்லா வந்து கூட்டம் வரும். இனிமேல் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி இவர் ரெஸ்டாரண்ட்லேருந்து ரிசைன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் ரவி. உண்மையிலேயே அவனுடைய சாப்பாடுனால தானே இவ்வளோ வந்து ரன் ஆகிட்டு இருந்தது. ஒரு நாள் சாப்பாடு குறை அப்படின்னு ரெஸ்டாரண்ட் டல் ஆகிடுச்சு. இப்போ மொத்தமாக ரவி இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து போயிட்டா நம்மளோட ரெஸ்டாரண்ட்டை எப்படி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தோ மனசுக்குள்ளே வந்து பயத்தோடையே வெளியே கோவத்தோடையும் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரவியை இங்கேருந்து போக்க விடாமல் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்தோ வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு கரெக்டாக வந்து இது எல்லாத்தையும் அதாவது நீத்து வந்து ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டை வாட்ச் பண்ணிட்டு போனதை பார்த்துட்டு
வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்து ஸ்ருதியும் வந்திருக்காங்க. ஸோ இங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி பேசிட்டு ரவி வந்து வெளியில் போகும்போது ஸ்ருதி நீயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ரவி, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீத்து இந்த அளவுக்கு சீப்பாக இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. ஏதோ உங்ககிட்ட உங்களுடைய சாப்பாட்டுனால தான் ஹோட்டல் நல்லா ரன் ஆகிட்டுருக்குன்னு நான் சண்டை போட்டுட்டு உன்னை வர சொன்னேன். தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் நீத்துவை நம்பி நீ வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா அவளுடைய உண்மையான முகம் என்னென்னு தெரிஞ்சிச்சு. நீ இல்லைன்னா அடுத்து இந்த ஹோட்டல் நடக்காதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவளுடைய ஈகோ பார்த்தியா எந்த அளவுக்கு வந்து வெளியில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு தான் அப்பவே படித்து சொன்னேன். நீ கேட்டியா ரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவி கிட்ட சொல்லவும், இப்போதாமே எனக்கும் புரியுது, சாரி ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து பேசிகிட்டு இருக்கவும், ஓ உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சா தெரிக்கட்டும். இப்போ சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் 2 பேர் முன்னாடியே சொல்கிறேன் பாருங்கள், அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் எப்படி ரன் பண்ணுறீங்க, அதை எப்படி வந்து மூவ் பண்ணுறீங்கன்னு மட்டும் நானும் பார்த்துடுறேன். கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டை இழுத்து மூட வைக்கிறேனா இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி முன்னாடியே வந்து நீத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் முன்னாடியும். இதை பார்த்து அவங்க 2 பேருக்கும் பயங்கர கடுப்பாகுது. சி, இந்த அளவுக்கு நீங்கள் மோசமாக இருப்பீங்கன்னு நான் நினச்ச கூட பார்க்கல நீத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி காரி துப்பாது குறையா நீத்துவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட என் ரெஸ்டாரண்ட்லேருந்து நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்க வேணாம், ஒழுங்கு மரியாதை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன என்னை வெளியில் போகிற சொல்கிறது? நாங்களே போகிறோம். பாரு, இப்போது ஏற்கனவே குமாரால் அது ரவியோட அசிஸ்டன்ட் குமார் அவராலேயே என்னோடய ரெஸ்டாரண்ட் எந்த அளவுக்கு பிக்கப் ஆகிருக்கு. இப்போது வந்து ரவியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தான்னா இதை விட டபுள் மடங்காக நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுவேன். உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை நீ எப்படி மூடுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் நீத்தும் எதிர்க்கு சவால் விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.